Checkout time మనకు వచ్చేసి ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த பிரிட்ஜ் யார் காட்டினது? இது ஜப்பான் நட்பு பாலம். ஸோ பியூட்டிஃபுல் லேண்ட்ஸ்கேப்பிங் என்ன நல்ல வடிவாக நாங்கள் கேட்குற ரெக்கார்டு இது 10 கிலோமீட்டர். அது வந்து ஜப்பான்ஸ் ஃபண்டட் ப்ராஜெக்ட். நிகம்பு நீர்கொழும்புக்கு வந்திருக்கிறோம். பக்கத்தில் நல்ல ரயில்வே லைன். சப்ஸ்கிரிப்ட் உண்டு. இது 40 meters more. எங்கிட்ட பார்க்க வந்த இடங்கள் அங்கே 2 கூகுளில் பார்த்து நெஞ்சல் பாருங்க ரைட்டில். ஸோ பியூட்டிஃபுல். This is beautiful. Look at this. நீர்கொழும்பு கீழே டெக்னமி. பார்த்தீங்களா நீர்கொழும்பில் நிற்கிறோம். இதுக்கு தான் நான் இப்போ வந்தது. இட்ஸ் worth it. நல்ல சந்தோஷமாக இருக்குது. நீர்கொழும்பு பாருங்க போட் சுற்றின போட்டு நல்லா கட்டாயம் நீர்கொழும்பு வந்து பார்க்க வேண்டிய இடம். எல்லாம் ஃபிஷிங் போட்ஸ் இருக்குது நிறைய.
வருதாலே இது மாதிரி முகத்து வராம முடியும். மூத்துவாரம் மற்ற அங்கே போக்கில் அதில் போவோம். மூத்துவாரம், மட்டக்குழி, காக்கதீவு, க்ரோ ஐலண்ட், ஏக தமாய் மட்ட பலண்ட அந்த க்ரோ ஐலண்ட் எல்லாம் இருக்கு. அதை பார்க்கலாம் இருக்கா போட்டில் போகிறாங்க. கொழும்புல வந்து அப்படியே நடக்கலான்னு பார்க்கணும். சும்மா இந்த கட்டணங்களுக்கு பார்க்குறாமல் ரியல் கொழும்பு. இருக்கு ஃபிஷ் ஃப்ரெஷ்ஷாக இந்த மெயின் இதில் நல்ல ரெஸ்டாரண்ட் இருக்கான். ஜஸ்ட் கூகுள் செல்வி ரெஸ்டாரண்ட் ஃபுட் ரெஸ்டாரண்ட். Look at this. what a beautiful beach. இப்படி ரெண்டு பக்கமும் இருக்குது. இப்போ இங்கே பக்கம் நடக்க இப்படி மற்ற பக்கம் அங்கால நடக்க அதுலேயும் இதே மாதிரி பீச். அதே நான் இந்த இடம் பார்க்க வந்த ஒரு சின்ன ஒரு நெரோ ஸ்ட்ரிப்புக்குள்ளால் ரெண்டு பக்கமும் கடல். பாருங்க கொழும்பு தெரியுதா இல்லைன்னு பார்க்க. இல்லை அழகான இடம் இந்த மாதிரியா இருக்கு என்ன சூப்பர். நிகம்பில் உள்ள ஒரு பாய் ரோட் உண்டு, சினிமால் ரெசிடென்ஷியல் ரோடு லேன் உண்டு போய் கொண்டிருக்கிறோம். தேங்க்யூ வெரி மச். நம்ம பக்கத்து ஜகத் தேங்க்யூ. ரெயின்போ காப்பாக் மிகத்தமாக மெத்தனமாக பார்க்குறேன் ஒன்று தான் எங்களுக்கு ரெயின்போ காப்பாக் எடுத்தீங்கன்னா எத்தனை ரிவர்ஸ் கரண்ட் ஒன்று. சூப்பர் சூப்பர். மிகதமாய் மாட இட்ஸ் ரெயின்போ லெகூன் ரிசார்ட். ஸோ பியூட்டிஃபுல் ரிசார்ட். இவங்களோட வீட்டுக்கு பின்னுக்கு நல்ல ஒரு லெகூன். அதால் தான் நாங்கள் வந்தோம். நாங்கள் விரைக்குள்ளே எக்ஸ்பிரஸ் வே போக்குள்ளே மெட்ட பாதையால் போகிறோம். இது நிகம்பு லெகூன். இதில் நாங்கள் பார்த்த கேட்டேன். நாங்கள் இங்கே வந்து நான் இப்போ விலை கேட்டேன். இந்த அக்கமடேஷனில் நிற்கிறதுக்கு ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட 10,000 ரூபா கேட்கணும். நான் சுபத்து 10,000 ரூபா. மற்ற கொழும்பில் வந்து விண்ணப்பத்திலே கிட்டத்தட்ட 17,000 ஒரு நாளைக்கு நிற்கிறேன்டா 17,000. ஆனால் இப்படி வியூ இருக்காது. இது 10,000க்கு இங்கே வந்து நிற்கலாம். நல்ல வசதியான இடம் உள்ளுக்கு இருக்குது. மற்ற போட்ஸ் இதில் வரும். அப்படின்னு சில விஷயங்கள் ஆக்கள் கேட்டிருந்தீங்கள் எவ்வளவு அந்த கோஸ்ட் இதில் பற்றி. அதுக்காண்டி ஒரு ஐடியாவை காண்டு தான் சொல்லிக்கிறேன்.
ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கீழே கீழே போடுங்க. நான் எலுமெண்டா அதை கேட்டு பார்த்து போடுவேன். ஓகே, நல்லா இருக்குண்ணா, நல்லா வடிவாக இருக்குது உண்மையிலே. இந்த ஏன்னா கனபேர் இந்த ட்ராவல் பிளாக்கை இப்போ ஃபாலோ பண்ணி கொண்டிருக்கிறீங்க. உங்கள் எல்லாருக்கும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் நீங்கள் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலையேண்டா ஜஸ்ட் கிளிக் த சப்ஸ்கிரைப் பட்டன். எனக்கு ஒரு ஊக்கம் ஆர்வமாக இருக்கும் என்று நினைக்கிறேன். கனபேர் இந்த ட்ரிப்போட கனபேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறீர்கள். அதை வைக்கி சப்ஸ்கிரைப் பண்ணாக்களுக்கு நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். சரிதானே? வாங்கோ, உள்ளுக்கு போய் பார்க்கலாம். க்ரோ ஐலண்ட் ශවාරිය අද දවසේ අපි බලමු VR ගේම් එකත් එක්ක ඔබ එක්කාසු කරගන්න සූදානම් ඉන්න වෙලාව. හැමෝටම ආරාධනා කරනවා මේ මෙතන නත්තල් දීම හිම සවාරිය සමගින් නත්තල් බැඳගෙන තෑගි දිනා ගන්න ඕන අවස්ථාව ඔබට උදාසක දෙන්න වෙනවා. ඔයත් එක්ක අවිත් එක්ක එකතු වෙන්න නත්තල් දීම වැඩි හිටියොත් කැමති ඉතින් ගියාට තමයි අපි ආරාධනා කරන්නේ ඒකට ඇවිල්ලා සුළු VR அதில் இருக்கிற நல்லபடியாக நடப்பேண்ணே. நல்ல நேச்சுரல் பார்க் கொண்டு க்ரோ ஐலண்ட் பீச் காக்கத்தீவு என்று சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். அந்த இடத்த நிற்கிறோம். இப்போ நிற்கிற இடம் காக்கத்தீவு என்ற இடம். காக்கத்தீவு க்ரோ ஐலண்ட். கொழும்பு கப்பல்கள் வந்து நிற்குது பாருங்க. மேலே கொழும்பு ஹாபர் தெரியுது தானே, அதுக்கு மிக அண்மையில் நிற்கிறோம். அனைவருக்கும் அன்பான இனிய மாலை நேர வணக்கங்களை தெரிவிப்பதில் மற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ நாங்கள் கொழும்பு ஹாபருக்கு பக்கத்தில் அங்கே பாருங்கள் எல்லாம் தெரியுது. முக்கிய ஹாபர் அது எல்லாம் அதுக்கு பக்கத்தில் உள்ள க்ரோ ஐலண்ட் என்ற இடத்த நிற்கிறோம். மிகவும் அருமையான ஒரு காலநிலை உண்டு, சூப்பராக இருக்குது. இந்த தீவுக்கு நான் எனக்கு முந்தி சின்னல இருந்து விரவணுமென்ற ஒரு ஆசை இருந்தது. ஆனால் அந்த நேரத்தில் இருந்த போலீஸ் இராணுவ கெடுபிடிகளால் எங்களுக்கு வரக்கூடியதாக இருக்கையில் இப்போ இந்த முறை அந்த ஆசைக்காண்டி இங்கே வந்து நிற்கிறேன். அதே மாதிரி இங்கே மட்டக்குழிய மோதிர அந்த இடங்களெல்லாம் நான் பார்த்து படப்படுத்த கூட இருக்கிறேன்.
இந்த காக்கதீவில் வந்து நல்ல கடல் அருமையான இடம். ஆனால் சிம்படம் வந்து போட்டுக்கிறாண்ட அலையல் கூடுதலாக இருக்கிறபடியே போட்டுக்கணும். கடற்தாவரங்கள் மிகவும் அழகாக காணப்படுது. கொழும்புக்கு வந்தால் கட்டாயம் இந்த இடம் பார்க்காமல் போயிடாதீங்க. நிச்சயமாக ஒரு கொஞ்சம் டைமாவது ஒதுக்கி பாருங்க, நல்ல இடங்கள். உங்களே மீண்டும் இன்னும் ஒரு அழகிய இரவு நேரத்திலே உங்களை கொழும்பு உள்ள கொழும்பில் உள்ள ஒரு 8 மணி இரவு நேரம் 8 மணி கொழும்பு நேரம் இரவு 8 மணி 16 நிமிடங்கள். இந்த நேரத்தில் என்னுடன் ஒரு குட்டி நண்பன் ஒரு ஆள் இருக்கிறார், ஒரு ஃப்ரெண்ட் குட்டி தங்கம். அவரை சேர்த்துக்கொண்டு இன்றைக்கு நாங்கள் கோல்ட் ஃபேஸில் உள்ள போர்ட் சிட்டி என்ற இடத்த வந்திருக்கோம். அதில் இன்றைக்கு ஃபர்ஸ்ட் டைமாக தான் நானும் வந்திருக்கேன் இந்த போர்ட் சிட்டிக்கு. வணக்கம் தம்பி. வணக்கம். சொல்லுங்க, எப்படி இருக்குது இந்த இடம்? எங்கே நிற்கிறீங்க? போர்ட் சிட்டியில் நிற்கிறோம். இல்லை, போர்ட் சிட்டியில் நிற்கிறோம். மிகவும் அழகாக இருக்குது பாருங்கள். இங்கே வேண்டிய சாப்பாடுகள் இதில் எல்லாம் வச்சுருக்கணும். அப்படியே பார்த்து கொண்டு போவோம். நல்ல ஒரு கொழும்பில் இவ்வளவு அழகான ஒரு சிட்டியை கட்டி அந்த மக்கள் எல்லாம் மணலில் வந்து என்ஜாய் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். சாப்பாடுகளும் நல்ல சாப்பாடுகள் இருக்குது. இங்கே பாருங்க, டுடே ஸ்பெஷல் சிக்கன் சில்லி கிராப். நல்ல அழகாக இருக்கு. வாவ், இங்கே பாருங்க நூடுல்ஸ். இதில் ஒரு போட் ஒன்று இருக்கு. இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியலாக ஒரு பீச் ஒன்று செய்திருக்கணும். மக்கள் கொழும்பு மக்கள் வந்து கொழும்பு மக்கள் வந்து கொழும்பு மட்டுமில்லை, இப்படி எங்களை மாதிரி ஆக்களும் வந்து ரசிப்பதற்காக அழகான ஒரு பீச் ஒன்று கட்டியிருக்கணும். பாருங்க, இதெல்லாம் இப்படி ஆர்டிஃபிஷியலாக செய்து வச்சுக்கணும். ஒன்றைக்குள்ள ஒரு படிவு தானே இது. ஜெயசிங்கம் சிங், இது வந்து உண்மையாக ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண ஒரு பீச். இதெல்லாம் சாண்டை கொண்டு வந்து போட்டு நிரப்பியிருக்காங்களே. நிரப்பி பபிள்ஸை போட்டு இது பண்ணி பிளாக் பண்ணி. இது முந்தி ஷிப்பர் வார இடம் என்ன சரியான டீப்பான இடம் நாங்கள் நிற்கிறது. சாண்டை போட்டு நல்ல ஒரு ஆர்டிஃபிஷியல் செயற்கையான ஒரு பீச் ஒன்று போட்டிருக்கணும். இதில் சில ஆக்டிவிட்டீஸ் இருக்கு. ஓ ஓ ஓ போட் போட் பை அதில் அடல்ட்ஸுக்கு வந்து $1000, கிட்ஸுக்கு $700, கோரல் போட் 6000. இதில் போட்டில் ஒருக்கா வந்து போவோம் நாங்களே. இப்போ இல்லை, அப்புறம் ஒருக்கா வந்து போவோம்.
அங்கால காட்டுங்க போட் பனானா போட் அந்த மேஜிக் ஷோ பனானா போட் பாருங்க பனானா போட் பனானா போட் இது வந்து போர்ட் சிட்டி உள்ளுக்கு வந்து நிற்கிறோம் இப்போ பப்ளிக் எல்லாரையும் விட்டுருக்கணும் ஒரு நல்ல விஷயம் அங்கால சி என்டர்டெயின்மெண்ட் சேஃப்டி ஃபர்ஸ்ட் ப்ளீஸ் மேக் ஷுவர் டு வேறு ஃபுல்லாக சி என்டர்டெயின்மெண்ட் போட்டுக்கணும் இந்த பகலில் வந்து தண்ணியில் கேம்ஸ் விளையாடக்கூடிய மாதிரி சரிங்கண்ணா வா சூப்பர் எப்படி இருக்கு இது நல்லா இருக்கு நல்லா இருக்குல்ல அந்த மேலே போய் வீடியோ எடுக்கணும் மேலே